Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி தாங்க காட்ட போறேன். இது வந்து கார்ட்போர்ட்ல நான் வந்து போட்டோஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கேன். நீங்களும் உங்க ஃப்ரிட்ஜ்ல அழகா இத மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸி. நம்ம வீட்ல இருக்கிற சாதாரண திங்ஸ் வச்சு இத பண்ணலாம். இத எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டாய் பாக்ஸ்லாம் வாங்கும்போது வர கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிருக்கேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ஃபோட்டோஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், எந்த மாதிரினாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த அட்டையில் வந்து அதை வச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு கார்ட்போர்டை. கரெக்டாக ஃபோட்டோ அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். ஸோ இதே வந்து இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து அளவு எடுத்துக்கோங்க. சுற்றி வந்து 1 சென்டிமீட்டர் இடம் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து வச்சு இதை வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை சுற்றி நம்ம 1 சென்டிமீட்டர் வர அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் அளந்துக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸ் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது சுற்றி நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் இடம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு கார்ட்போர்டை ரெடி பண்ணுறோம். நம்ம இதை வந்து எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபோட்டோவுக்கு டெப்த்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதை வந்து அவுட்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை வந்து சென்டரில் வைக்க போகிறோம். ஸோ அது மேலே வந்து நம்ம ஃபோட்டோ ஓட்ட போகிறோம். ஸோ இந்த உள்ளே இருக்க அட்டையில் வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா க்ளூ தடவிட்டு இதை வந்து இது மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த அட்டையில் வந்து சென்டராக பார்த்து ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய கார்ட்போர்டில் இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி இதை ஒட்டிக்கலாம். கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றி நம்ம என்னன்னாலும் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் வந்து கிளிட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோல்டு கலர் கிளிட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லா பக்கமும் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து 1 சென்டிமீட்டர் அளந்துக்கோங்க. இதை நம்ம 1 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப்ஸாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த 1 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப்பை வந்து சைட்ஸில் இந்த மாதிரி ஒட்டி கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 சைடும் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஒட்டிக்கலாம். கரெக்டாக 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம இடம் விட்டுருக்கோம். அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப்ங்கிறதால கரெக்டாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிளிட்டர் பேப்பர் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. இதுக்கு மேலே நம்ம வேணும்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி அழகாக வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து
நான் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஃப்ளவர் நிறையா வச்சுருக்கேன். அது வந்து ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் தான். அதை வந்து நான் வந்து சைடில் அழகாக ஒட்ட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த சைடில் விட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரிட்ஜு மேலே வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என் வீட்டில் நான் நிறையா பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஒரு வாட்டி நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மூடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இதை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதுக்கு வந்து பேக் சைடு வந்து நம்ம என்ன மேக்னெட் ஒட்டினோன்னா நான் கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரவுண்ட் மேக்னெட் வந்து நம்ம சின்ன சின்ன பிக்சர்ஸ் பண்ணோன்னா ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி அகலமாக இருக்கிற பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்குது. இந்த ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் கடையிலையோ இல்லை ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பை வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். அரல்டைட் போட்டு அட்டாச் பண்ணுங்கள். அரல்டைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே விடாது. ஸோ இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.